நான் கேட்கிறேன், இன்னொரு 100-200 வருஷம் கழிச்சு இந்த பூமியை தோண்டுனா என்ன கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். பாட்டில் சாராய போத்தல் ஒரு இடம் பாக்கி இல்லையா? எங்க பார்த்தாலும் உலகம் எல்லாம் மதுபானம் இருக்கு. ஆனா தமிழ்நாடு போல ஒரு கொடுமை எந்த நாட்டிலும் இல்ல. நான் எங்க சொல்றது, ஒன்னும் சொல்றது இல்ல. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி வச்சு விக்கிறோம். அதே அரசாங்கம் இன்னொரு விளம்பரம் பண்ணது, இளைஞர்களே போதையின் பாதையில் போகாதீர்கள், நீங்கெல்லாம் போதையின் பாதையில் போனா என் மனசு தாங்காது அப்படின்னு சாகுறாங்கல்ல. ஒரு பேர் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒரு இடம் பாக்கி இருக்கா? கம்மாக்கில பாட்டில், கரையில பாட்டில், வீட்டுக்குள்ள பாட்டில், வெளியில பாட்டில், கோயிலுக்குள்ள பாட்டில். என் தாய்மார்கள் 100 நாள் வேலைக்கு போன எத்தனை பேர் காலில் பீங்கான் குத்து இருக்கு? மனுஷன் நடக்கிறத விட ஆடு மாடு நடக்க வீதி இருக்கா? தோட்டத்துக்குள்ள காட்டுக்குள்ள இறங்கி வேலை பார்க்க நீதி இருக்கான்னு என் அறிவில் சிறந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பாருங்கள். இதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கு நாளைய தலைமுறையான இளைஞர்கள். இங்கே நடக்கும் குற்றங்கள் எல்லாம் 199% போதையிலே நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவில் சிறந்த பெரியோர்கள் சிந்தனை செய்து பாருங்கள். நாளைய தலைமுறை